அனைவருக்கும் வணக்கம். சினிமா நடிகை, மாடல், சினிமா தயாரிப்பாளர் என்று பன்முக திறமைகளோடு திகழ்ந்தவர் தென்னிந்தியாவின் முதல் லேடி சூப்பர் ஸ்டார் பழம்பெரும் நடிகை அஞ்சலி தேவி அவர்கள். நடிகை அஞ்சலி தேவி அவர்களை பற்றி சுருக்கமாக இந்த பதிவில் பார்க்கலாம். 1927 ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி பெத்தாபுரம் பகுதியில் பிறந்தவர் நடிகை அஞ்சலி தேவி அவர்கள். அஞ்சனி குமார் என்ற நிஜ பெயரை கொண்ட நடிகை அஞ்சலி தேவி அவர்கள் தொடக்கத்தில் நாடகங்களில் நடித்து வந்த நிலையில் 1936ஆம் ஆண்டு வெளியான ராஜா ஹரிச்சந்திரா என்ற திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிகை அஞ்சலி தேவி அவர்கள் சினிமாவில் அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து 1940ஆம் ஆண்டு எல்.வி. பிரசாத் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த கஷ்ட ஜீவி என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த திரைப்படம் வெளியாகவில்லை. இதனிடையே சினிமா நாயகியாக சாதிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தின் காரணமாக 1940களில் சென்னைக்கு வந்த நடிகை அஞ்சலி தேவி அவர்கள் சென்னையில் இருந்தபடியே நாடகங்களில் நடித்து வந்துள்ளார். அப்போது இவரது நடிப்பை பார்த்த இயக்குனர் புள்ளையா அவர்கள் தான் இயக்கிய கொல்லபாமா என்ற திரைப்படத்தில் அஞ்சலி தேவி அவர்களை நாயகியாக நடிக்க வைத்தார். இயக்குனர் புள்ளையா அவர்களே அஞ்சலி தேவி என்ற பெயரை அவருக்கு சூட்டினார். அந்த திரைப்படத்தின் புகழால் தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்த அஞ்சலி தேவி அவர்கள் 1950களின் திரையுலகின் தவிர்க்க முடியாத நாயகியானார். அதன் பிறகு நடிகை அஞ்சலி தேவி அவர்கள் அப்போது தென்னிந்திய சினிமாவின் முன்னணி நடிகர்களாக இருந்த எம்.ஜி.ஆர்., சிவாஜி, என்.டி.ஆர்., நாகேஸ்வர ராவ் உள்ளிட்ட நடிகர்களுடன் இணைந்து தமிழ், தெலுங்கு, இந்தி உள்ளிட்ட மொழிகளில் பல படங்களில் நடித்துள்ளார். 1950களில் நளினமான நடனம், நடிப்பு, நாகரீகமான உடை அலங்காரம் என பன்முக திறமையுடன் கலக்கிய நடிகை அஞ்சலி தேவி அவர்கள். மேலும் நடிகை அஞ்சலி தேவி அவர்கள் 1955ஆம் ஆண்டு நடிகர் ஜெமினி கணேசனுடன் கணவனே கண்கண்ட தெய்வம், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடன் முதல் தேதி, நான் சொல்லும் ரகசியம், மக்கள் திலகம் எம்.ஜி.ஆர். அவர்களுடன் சக்கரவர்த்தி திருமகள், மன்னாதி மன்னன் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்த அஞ்சலி தேவி அவர்கள் 1950ஆம் ஆண்டுகளில் இந்திய திரையுலகின் தவிர்க்க முடியாத நாயகியாக வலம் வந்தார். தெலுங்கு சினிமாவில் 350 திரைப்படங்களுக்கு மேல் நடித்துள்ள அஞ்சலி தேவி அவர்கள் லவகுசா திரைப்படத்தில் சீதையாக நடித்து புகழ் பெற்றார். அந்த படத்தில் என்.டி. ராமாராவ் அவர்கள் நாயகனாக நடித்திருந்தார். நடிகை அஞ்சலி தேவி அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரை 1940ஆம் ஆண்டு அப்போதைய பிரபல இசையமைப்பாளர் ஆதி நாராயணா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதியினருக்கு 2 மகன்கள் உள்ளார்கள். நடிப்பில் முத்திரை பதித்த நடிகை அஞ்சலி தேவி அவர்கள் திரைப்பட தயாரிப்பிலும் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்திருந்தார். தன்னுடைய கணவருடன் இணைந்து அஞ்சலி தேவி பிக்சர்ஸ் என்ற பெயரில் பல வெற்றிகரமான தெலுங்கு திரைப்படங்களை தயாரித்தார் அஞ்சலி தேவி அவர்கள். 1950களில் முன்னணி நடிகையாக கலக்கிய அஞ்சலி தேவி அவர்கள் மக்கள் திலகம் எம்.ஜி.ஆர். அவர்களுடன் பல திரைப்படங்களில் நடித்திருந்த நிலையில் உரிமை குரல் திரைப்படத்தில் மக்கள் திலகம் எம்.ஜி.ஆர். அவர்களுக்கு நடிகை அஞ்சலி தேவி அவர்கள் அண்ணியாக நடித்திருப்பார். அதே போல் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளியான அன்னையோர் ஆலயம் திரைப்படத்திலும் நடிகை அஞ்சலி தேவி அவர்கள் நடித்திருப்பார். நடிகை அஞ்சலி தேவி அவர்கள் தமிழில் கடைசியாக 1987ஆம் ஆண்டு வெளியான நடிகர் கமலஹாசனின் காதல் பரிசு திரைப்படத்தில் நடித்திருந்தார். மேலும் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவியாகவும் இருந்தார் நடிகை அஞ்சலி தேவி அவர்கள். அதன் மூலம் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முதல் பெண் தலைவி என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். மேலும் 4 முறை பிலிம்பேர் விருதுகளை பெற்றுள்ள அஞ்சலி தேவி அவர்கள்
தெலுங்கு திரையுலகில் நீண்ட காலமாக பணியாற்றியதற்காக 2005 ரகுபதி வெங்கையா விருதும் பெற்றுள்ளார். தெலுங்கு திரையுலகின் முதல் கலர் திரைப்படமான லவகுசாவில் நடித்த பெருமைக்குரியவர் அஞ்சலி தேவி அவர்கள். அடுத்த வீட்டு பெண், கணவனே கண்கண்ட தெய்வம் உள்ளிட்ட இவருடைய தமிழ் படங்களில் இவரது நடிப்பு அந்த கால இளைஞர்களை அசத்தி போட்டது. நடிகை அஞ்சலி தேவி அவர்கள் தன் வாழ்நாளில் தான் நடித்த சிறந்த திரைப்படங்களாக குறிப்பிட்டவை ஸ்வர்ண சுந்தரி மற்றும் அனார்கலி திரைப்படங்கள் போன்றவை. இதில் அனார்கலி திரைப்படம் அஞ்சலி தேவி அவர்களின் சொந்த திரைப்படம். அதில் நாகேஸ்வர ராவுடன் முக்கிய பாத்திரத்தில் நடித்திருந்தார் அஞ்சலி தேவி அவர்கள். இந்த 2 திரைப்படங்களும் அஞ்சலி தேவி அவர்களுக்கு அன்றைய ரசிகர்களிடம் நிலையான இடத்தை கொடுத்த திரைப்படங்கள். ஒரு பக்கம் சொந்த தயாரிப்புகள், இன்னொரு பக்கம் தன் வயதுக்கேற்ற பாத்திரங்களிலும் நடித்து அன்றைய ரசிகர்களுக்கு விருந்தளித்த நடிகை அஞ்சலி தேவி அவர்கள் 1950 மற்றும் 60களில் திரையுலகின் அத்தனை பிரபலங்களுடனும் நடித்தவர். நடிப்பிலும் பட தயாரிப்பிலும் தனக்கென தனி ஒரு ஆளுமையை செலுத்தியிருந்த நடிகை அஞ்சலி தேவி அவர்கள் 2014 ஜனவரி மாதம் தனது 86வது வயதில் மரணமடைந்தார்.